Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 692 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுக்கு அப்படியே பொறுமையா தேர்ட் லெவலுக்கு வந்தப்போ திடீர்னு புகைக்குள்ள இருந்து நம்ம ப்ரூக்க பொம்மையா செஞ்சு வச்ச மாதிரி பெரிய சைஸ்ல பயங்கரமா ஏகப்பட்ட பொம்மைங்க வந்துச்சுங்க. இதுங்களும் நார்மல் டாய்ஸுங்க தான், ஆனா என்ன சைஸ்ல தான் கொஞ்சம் பெருசாயிருச்சுங்க. சரி என்னமோ ஒண்ணு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு கிளம்பலான்னு பார்த்தா குதிரை அதை பார்த்து பயத்துல மூவ் பண்ண மாட்டேங்குது. அதுங்களுமே நம்ம ஆளுகளை நோக்கி அப்படியே மூவ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் அவன் குதிரை கிட்ட பேசி எப்படியாச்சும் பூந்து ஓடு அப்படி இப்படின்னு உடனே அதுவும் தைரியமா முன்னாடி வேகமா ஓடும். அப்ப அதுல ஒண்ணு கீழே வந்துடும். நாடாக்க கூட முடியல, இதுகளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தா பொசுக்குன்னு 4 கால்ல நிக்கும். அதை பார்த்துட்டே குதிரை பயங்கரமா மிரள ஆரம்பிச்சிடும். உடனே அது ஸ்பைடர்மேன் வர மாதிரி சும்மா சடன்னு வேகமா வரும். வந்த வேகத்துல ஒரே கப்பு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். கொஞ்சம் விட்டுருந்தா இவங்க எல்லாத்தையுமே கடிச்சு தின்றுக்கும் போல. ஒண்ணுக்கே இந்த நிலைமை இன்னும் எக்கச்சக்கமா இருக்குதுங்க. அதனால கேவண்டிஷ் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்க சொல்லுவான். லூஃபிக்கு இது என்டர்டைன்மெண்டா போச்சு, எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டுலான்னு சண்டைக்கு ரெடி ஆயிருவான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே அந்த பிக்கா கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். சொல்ல போனா நம்ம ஜோரோ அடிக்கிற அடியை அந்த பிக்கா தடுக்கிறதுக்குள்ளேயே படாத பாடுபடும். ஆனா சும்மா இல்ல, அதுவுமே பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் பண்ணும். ஆனா ஜோரோ மேல படாது. இப்படியே சண்டை போட்டு ஜோரோக்கு டயர்ட் ஆகல. ஆனா பிக்கா பயங்கரமா டயர்ட் ஆகி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஜோரோ கிண்டல் பண்ணுவான், உன்னால என் கூடவே ஒழுங்கா சண்டை போட முடியல, இதுல நீ லூஃபிய கொல்றதுக்காக போற, எவ்வளவு தைரியம் உனக்கு, சைல்டிஷ் பாயும் பானா. உடனே பிக்கா கடுப்பாயி அவன் கையையும் காலையும் ஸ்டோனா மாத்தி ஓங்கி கத்திய வச்சு ஒரே குத்த வருவான். ஜோரோ அப்படியே லைட்டா ஒரு ரொட்டேஷனை போட்டு கத்திய வச்சு அந்த ஸ்டோன் கைய பேப்பரை வெட்டுற மாதிரி சும்மா சல்லுன்னு வெட்டிட்டு போவான். பிக்கா பார்த்து பயந்து போய் ஐயோ இப்படி விட்டா நம்மளையும் வெட்டிடுவானேன்னு சொல்லி அவன் மொத்த பாடியுமே கல்லா மாத்துவான். ஏன்னா நார்மல் பாடியில வெட்டி விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான், பயலுக்கு டோட்டலா சங்கு. அதனால பாடியை கல்லா மாத்தி அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆயிட்டான். இவங்கிட்ட நேருக்கு நேரா மோனா வேலைக்கு ஆகாதுன்னு மறுபடியும் ஸ்டோனா மாதிரி அவன் இஷ்டத்துக்கு கண்ட மெடிக்கு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்போங்கும்போது நம்மளுக்கு பறந்து வந்துட்டு இருக்கத பார்த்தவொடனே, ஆமா நீங்க ஏன் பறந்து வந்துட்டு இருக்கீங்க, என்ன மேட்டர்னு விசாரிப்பான். பார்த்தலோமியோக்கு ஜோரோ பார்த்தால செம ஹாப்பி. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி இருக்கீங்க ஆட்டோகிராஃப் போட்டு தரணும்னு, பண்ணியே தீரணும்பா. அப்ப ரெபேக்கா பிக்காவை பார்த்துட்டு மிரண்டுருவா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அதுவுமே ரெபேக்காவை பார்த்துரும். ரோபினுக்கு அதை பத்தி தெரியாதுல்ல, சோ அவகிட்ட அவனை பத்தி சொல்லுவா. இவன் தான் டோஃப்ளமிங்கோவோட ஒன் ஆஃப் த டாப் எக்ஸிகியூட்டிவ். ட்ரெபோல் டியமண்டேன் இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்தவன் தான் இவனுமே. அவன் மட்டும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானா கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு சொன்னவனே ரோபின் என்ன சொல்லிடுவா, ஜோரோ கிட்ட சொல்லி அந்த பிக்காவை எங்க கிட்ட வரவிடாம பாத்து கண்ணிடுவா. ஏன்னா இப்ப அவங்க அந்த ஸ்டோனை தாண்டி தான் ஃப்ளவர் ஃபீல்டுக்கு போய் ஆகணும். அந்த ஸ்டோன் மேலதானே நம்மளுக்கு சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. இதை சொன்ன உடனே ஜோரோக்கு அதெல்லாம் மேட்டரே இல்ல. முதல்ல நீங்க எதுக்கு பறந்து போயிட்டு இருக்கீங்க அந்த விஷயத்த சொல்லுங்கப்பா. இது தெரிஞ்சவன பிக்கா என்ன பண்ணிடுவான், உடனே அங்க இருந்து டப்புன்னு மறைஞ்சிருவான். எதுக்குன்னா அவங்கள அட்டாக் பண்றதுக்காக. அதுக்காகவே என்ன பண்ணுவானா, அந்த பெரிய சைஸ் உருவத்தோட தலையை மட்டும் நம்மளால காலி பண்ணி வச்சிருந்தால, சோ மறுபடியும் அந்த பாடியை கண்ட்ரோல் எடுத்து அப்படியே கையை முறுக்கி பறந்து வந்துட்டு இருக்க அந்த 3 பேர்த்தையுமே ஓங்கி குத்த போவான். போச்சு போ, சோழி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. உடனே ரெபேக்கா, அட எடுபட்ட மொல்ல மாதிரி மூதேவி, அதான் அடிக்க வரான்னு தெரியுது இல்ல, ஏதாச்சும் பண்ணி பேரியரை உருவாக்குறா, அப்பதான் தப்பிக்க முடியும்னு சொன்னா, நான் தான் தொங்கிட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல, அப்படி பேரியரை உருவாக்கணும்னா என் கை தேவை. அப்படியே அவன் பேரியரை உருவாக்குனாலுமே அவ்வளவு பெரிய பஞ்செல்லாம் அவன் பேரியர் தாங்காதாமா. அதனால சாவு உறுதிங்கிறதே அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்ப மட்டும் அந்த கொடூர குரங்க பையன் குத்துன ஸ்பாட்லயே இவங்க எல்லாருமே பாடி ஆயிருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான குத்து விழ போகுது. எல்லாம் என்ன பண்ணலான்னு தெரியாம பதறிட்டு இருக்கும் போதுதான் இடையில ஜோரோ அப்படியே பாஞ்சி வருவான். கண்ணா ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி எல்லாம் தெரிச்சு ஓடி போய் இன்னொருத்தர் அட்டாக் பண்ண கூடாது. அது என்ன டெர்ட்டி பாய் பழக்கம் ரேஸ்கல். இப்ப நான் வந்து உன்னை பழக்க வேண்டியதாயிருச்சான்னு சொல்லி 1008 பவுண்ட்ஸ் போனிக்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு சொல்லிட்டு விடுவான். அது ஆக்சுவலா 3 ஸ்வாட் ஸ்டைல். அப்படி ஓடல அவன் கைதான் காலியாவுன்னு பார்த்தா அதான் இல்ல, அவன் மொத்த பாடிக்குமே சேர்த்து வச்சு ஒரு போட்டுட்டான். உடனே பிக்கா ஐயோ அப்படின்னு கதறுவான். ஏன்னா போடல அவன் நெஜ பாடிக்கே வெட்டி விழுந்துருச்சு. அப்போ ஜோரோ அவன்கிட்ட போய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்பா, ஸ்டார் ஹேட்ஸ்னா லூஃபியும் காடு உசோப்பும் மட்டும் கிடையாதுடா, நானும் அதுல ஒரு ஆள் தான். இந்த உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவன் அப்படின்னு அவன் சொன்ன கேட்டவனே அவன் மிரண்டு போயிடுவான். நம்ம ரோபினுக்கெல்லாம் செம ஹாப்பி. அந்த டைம் பாத்தலோமியோ ஜோரோன்னு சொல்றதுக்கு ஆனந்த கண்ணீர்ல டோரோன்னு கத்திட்டு கிடப்பான். சரி ஒரு வழியா நம்ம ஜோரோ எவ்வளவு மரண மாசான ஆளுன்னு அந்த பிக்காவுக்கு காமிச்சிட்டான்ல, அப்படியே அங்க கட் பண்ணி இந்த ஸ்மைல் ஃபேக்டரியை காட்டுறாங்க. அங்கதான் லிட்டில் பீப்புள்ஸ் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்களே, சோ ஒரே கலவரம். ஐயோ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஆளுங்க அத்தனை பேர்த்தையுமே பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அவங்கள விடாதீகளே, வெட்டி கொல்லுகளே அப்படின்னு அடிக்கிறாங்கிற பேர்ல சிறுபடி சிவகட்ட அடிய ஃப்ரீயா ஆஃபர்ல வாங்கிட்டு இருப்பானுங்க. இப்ப இவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் துவச்சு போட்டுட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி விட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப மௌஜின்னு ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவரு பிரின்சஸ் நல்லா இருக்காங்களான்னு கத்திட்டு மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருப்பாரு. உடனே அந்த ஆளை கூப்பிட்டு, யோ லூசு, நம்ம
சென்சஸ் இந்த ஃப்ளோர்ல இல்லன்னு உடனே அப்பவுமே நம்பிக்கை இல்லாம கண்ணா பின்னான்னு சுத்தி தேடிட்டு வந்து நிஜமா தான் சொல்றியா இங்க இல்லையா அப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்பான். இந்த மாதிரி அட்வான்ஸ் டீம் நமக்காண்டி சண்டை போட்டு அவங்கள காப்பாத்த போயிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஏந்தா நான் வரேன்னு சொல்லி பாஞ்சு போய் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டாரு. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்க கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. அங்க யாரோ ஜம்முன்னு உட்காந்து காஃபி கேக்கு அது இதுன்னு நல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே சிசிடிவில லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எவ்வளோ ஒருத்தி மானிட்டர் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் ஒருத்த வந்து இந்த மாதிரி லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாருமே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை எங்களால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல, எங்களுக்கு நீங்க வேணும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்னு கேட்டா கையில வச்சிருந்த காப்பி கப்பை கீழே போட்டு உடச்சிட்டு என்னடா உங்களோட பெரிய தொல்லையா போச்சு முட்டா பள்ளிலா ஒரு வேலைக்கும் நீங்க லாய்க்கு இல்ல, உங்களை வேலையில வச்சதுக்கு நாளைக்கு எரும மாட வேலைக்கு வச்சிருக்கலாம், நானே போய் தொலைறேன்ட்டு அப்படியே கிளம்பி போவா. ஆளு பார்த்தா நல்லா பெரிய சைஸ்ல பல்கா இருப்பா. அப்ப அப்படியே அவ தொப்பைய காட்டுறாங்க, பார்த்தா ஸ்மைல்னு போட்டிருக்கும், கையில பார்த்தா வேக்கம் கிளீனர் மாதிரி என்னத்தையும் எடுத்துட்டு போவா. அதை வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் புரிய போறா போல. இன்னைக்கு அந்த லிட்டில் பீப்புள்ஸுக்கு பாடம் கத்து கொடுத்தாதான் திருந்துவாங்க, இல்லன்னா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி அவங்கள பிடிக்கிறதுக்காக வேகமா கிளம்பிடுவா. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.